திருக்குறள் கதைகள். ஒரு ஊரில் அத்விக் அப்படிங்கிறவர் இருந்தார். அவருக்கு வேலை இல்லை. அதனால் நிறைய இடத்துல போய் வேலை கேட்டு போனார். போகிற இடத்துல எல்லாமே உனக்கு எழுத படிக்க தெரியுமா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னே கேட்குறாங்க. இவருக்கும் எழுத படிக்க தெரியாது, படிக்கவும் இல்லை. அதனால் வேலையே கிடைக்கல. அப்படி யாராவது வேலை கொடுத்தா கூட ரொம்ப நாள் அங்கே தங்காது, சீக்கிரமாகவே வெளியே அனுப்பி விட்டுடுறாங்க. இதனால அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது ஒரு பெரியவரை பார்க்காரு. அத்விக் அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா வணக்கம், என்னோட பேரு அத்விக். எனக்கு வேலையே இல்லை ஐயா. யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு படிப்பறிவு கிடையாது. அதனாலயே யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்காங்க. ஏதாவது வேலை கிடைச்சா கூட எனக்கு கொஞ்ச நாள்லயே அந்த வேலை என் கையை ஒட்டி போயிருது. நான் என்னையா பண்ணட்டும்? தம்பி, இந்த காலத்தில் நல்ல படித்தவனா புத்திசாலியாக இருந்தால் தான் பிழைக்க முடியும்ப்பா. நீ இப்படி படிக்கலை அப்படின்னு வந்து நின்னா நான் என்ன செய்யட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு பெரியவர். உடனே அத்விக் கேட்காரு, ஐயா எனக்கும் வயசாயிடுச்சு. இத்தனை வயசுக்கு மேல நான் எப்படியா படிக்க முடியும்? ஏன்பா படிக்க முடியாது? படிப்புக்கு ஏது வயசு? படிக்கணுங்க ஆர்வம் இருந்தாலே போதும். அதனால் நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பெரியவர். அப்ப கண்டிப்பா நான் போய் படிக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றியா. இப்போ அத்விக் படிச்சுட்டு வந்து வேலை தேட ஆரம்பிக்காரு. இப்போ அவருக்கு ஈஸியாக வேலை கிடச்சிருது. ஒரு கடையில் போய் வேலை பார்க்காரு. வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்காக நிறைய டிப்ஸு சொல்லுவார். அதனால் அந்த கடைக்கு நல்ல வருமானம் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் இருக்கிறவங்க இங்கே வந்து ஏன் இதில் வேலை பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அத்விக்கும் அவர் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வேறு கடையில் போய் வேலை பார்க்காரு. அப்போ முடிவு பண்ணுறாச்சு, நம்ம வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு போகிறாரு அத்விக். இப்போது வெளியூரில் வேலை பார்க்காரு. அவருக்கு பிடிச்ச வேலை அவர் நினச்ச சம்பளத்தில் கிடைக்கிது. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அத்வைத்துக்கு எல்லாரும் பாராட்டு விழா வைக்கிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் அத்வைத் மேடையில் போய் பேசுகிறாரு. நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி வந்ததுக்கு நான் படித்த படிப்பு தான் காரணம். இதுக்கு முன்னாடி நான் படிக்கவே இல்லை. அப்போ வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பெரியவரை சந்திச்சேன். அவர் தான் எந்த வயசுனாலும் பரவாயில்ல படிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் மேலும் மேலும் படிச்சேன். இப்போ அவங்க முன்னாடி நான் நல்ல நிலைமையில உயர்ந்து நிக்கிறேன். அதனால இந்த அளவுக்கு நான் உயர்ந்த காரணமே என்னோட கல்விதான். இந்த பிறப்பு மட்டும் இல்ல, 7 பிறவிக்கு நம்ம கூட அது வரும். இப்படி சொன்னார் அத்வைத். குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமா புடைத்து. பொருள். ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளுக்கும் அவனை பாதுகாக்கும்.